உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் வார வாரம் உங்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நமது அன்பிற்கினிய கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. உலகமே ஏற்றுக்கொண்ட போப் பிரான்சிஸ் அவர்கள் கடந்த நாளில் மரிச்சார். ஐயா, அவருடைய மரணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உலகத்தில் 140 கோடி மக்களின் ஒரே தலைவராக இந்த போப் பிரான்சிஸ் இருக்கிறார். அந்த மனிதர் சிலுவையை தன் முகத்தின் வழியாக உலகத்துக்கு காண்பித்தார். அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உலக பேரரசுகள், உலக தலைவர்கள் அவரிடத்தில் மண்டியிட்டு வணக்கம் செலுத்தினார்கள். போப் பிரான்சிஸ் அவர்கள் மிக அற்புதமான மனிதர். மிக சாதாரணமான ஒரு தென் அமெரிக்க நாட்டிலே பிறந்து இளம் வயதிலேயே தன்னை ஒப்படைத்து காலத்தாலே போப்பாக உயர்ந்தவர். இந்த போப் வரிசை என்ற அந்த கட்டத்தில் 266வது போப்பாக அவர் அமர்த்தப்பட்டார். இந்த போப் அவருடைய முகம் மனிதர்களுக்கு சமாதானத்தை சொன்னது. உலக ஜனங்களுக்கும் உலக தலைவர்களுக்கும் போரிடுகிறவர்களுக்கும் வியாதிப்பட்டவர்களுக்கும் சஞ்சலப்பட்டவர்களுக்கும் கொரோனா போன்ற வியாதி பரவிய காலத்திலும் அவருடைய முகம் ஜொலித்ததை மக்கள் கண்டார்கள். அவருடைய மரணம் உலக மக்களுக்கு ஒரு துக்கம். அது ஏறக்குறைய ஒரு 9 நாள் துக்கமாக அனுசரிக்கிறார்கள். தமிழ்நாடு அசம்பிளி போப்புக்காக இரங்கல் தெரிவித்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் தமிழன் என்ற முறையில் தமிழ்நாட்டு மனிதனில் ஒருவனாக போப் அவர்களுக்கு என்னுடைய இரங்கலை, என்னுடைய துக்கத்தை இந்த உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். போப் பிரான்சிஸ் அவர்கள் அவர் மிகவும் நெருக்கமாக செய்த இறைப்பணி எதுவாக நீங்கள் பார்க்குறீங்க? உலகம் முழுவதையுமே அவர் கவனித்தார். அவர் ஒரு மத தலைவராக இல்லாமல் அதை கடந்து உலகத்தினுடைய மக்களை பார்க்கிறார். குறிப்பாக இப்பொழுதெல்லாம் இந்த இயற்கை மாறி வருகிறதை பார்க்கிறோம். பூமி பந்தானது சூடாகி வருவதை பார்க்கிறோம். அதனால் மக்களுக்கு, தேசங்களுக்கு அறிவுரை வழங்கினார். அவர் இயற்கையை நேசித்தவராக இருந்தார். மனிதர்கள் போர் வழியாக தங்களை அழித்துக் கொள்வதை அவர் விரும்பவில்லை. அவருடைய கடைசி நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு எதிராக அமைதியை சொல்லிக்கொண்டே இருந்தார். ரஷ்யா யுக்ரைன் போருக்கு எதிராக அவர் சமாதானத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த தேச தலைவர்களை கூப்பிட்டு போரை நிறுத்துங்கள், இரத்த சிந்துதலை விட்டுவிடுங்கள், ஏழை மக்களை ஆதரியுங்கள், அவர்களுக்கு உணவளியுங்கள் என்று சொன்னார். குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா நோய் வந்த பொழுது உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர் ஏறெடுத்த ஜபங்கள் வீண் போகாது, அது அற்புதமானது என்று நான் நினைக்கிறேன். ஐயா, என் மனதில் ஒரு ஆழமான, ஒரு பாரமான ஒரு கேள்வி. போப் என்ற இந்த சொல் பைபிள் இருக்குங்களா ஐயா? பைபிள் இல்லைன்றது உங்களுக்கே தெரியும், அப்புறம் எனக்கும் தெரியும், உலகத்திற்கு எல்லாருக்குமே தான் தெரியும். அதனால் இந்த போப் என்ற வார்த்தையை பிடிச்சிட்டு மலை ஏறலாம் முடியாது. வீண் வார்த்தைகளாக நம்ம பேசக்கூடாது. முதல் நூற்றாண்டு காலத்தில் பைபிளில் பிஷப் என்ற வார்த்தை இருக்கிறது, பல முறை இருக்கிறது. இந்த பிஷப்பினுடைய மறுவல் தான், அடுத்த கட்டம் தான் போப்பாக மாறுகிறது. சில பேர் இந்த போப்பும் இல்லை பிஷப்பும் இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க, பைபிளை படிக்காத ஆள். நீங்கள் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை படித்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரத்தை படித்தீங்கன்னா, பிஷப் அதாவது கண்காணியானவன் என்ற வார்த்தையை நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். இந்த பிஷப் என்ற வார்த்தைக்கு பைனா 2ன்னு அர்த்தம், ஷாப்னா கண்கள்னு அர்த்தம். இது லத்தீன் வார்த்தை. கண் காணியானவன், கண்ணால் பார்த்து வேலை பார்க்கிறவர் என்று பொருள். இங்கிலீஷில் ஓவர் சியர் என்ற ஒரு வார்த்தை கூட இருக்கிறத பார்க்கலாம். காலத்தால் முதல் நூற்றாண்டில் இந்த பிஷப் என்ற நபர் சபையினுடைய தலைவராக பணியாற்றுகிறார். ரோம பேரரசனுடைய அரசன்
எம்பரர், அவனும் அவனுடைய தேசத்தின் தலைவனாக பணியாற்றுகிறான். முதல் நூற்றாண்டு காலம் ஒரு வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலம். ரோம பேராட்சி அழிவின் எல்லையில் இருக்கிறது. இப்பொழுது பேரரசன், ரோம பேரரசன் திருச்சபையை பார்க்கிறான். திருச்சபையின் தலைவர்களாகிய இந்த பிஷப்பை பார்க்கிறான். இவர்களுக்கு சமாதானம் இருக்கிறது, எனக்கு சமாதானம் இல்லை. இவர்களுக்கு மக்கள் கூட்டம் இருக்கிறது, என்னிடத்தில் இப்பொழுது மக்கள் கூட்டம் இல்லை. நான் போரிலே தோல்வி அடைகிறேன், அவர்களோ வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். அப்பொழுது அவன் என்ன யோசித்தான்? நானே சபைக்கும் தலைவனாக இருப்பேன், தேசத்துக்கும் தலைவனாக இருப்பேன். ஐ வில் பி த ஹெட் ஆஃப் த சர்ச், ஐ வில் பி ஹெட் ஆஃப் த நேஷன். அதனால் இந்த பிஷப்பும் எம்பரரும் சேர்ந்த ஒரு வார்த்தை தான், பிறந்த ஒரு குழந்தை தான். 4 சொற்கள் உள்ள லத்தீன் வார்த்தை POPE, போப் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு காலத்தின் கட்டாயத்தினால உருவான ஒரு வார்த்தை. இது பிற்காலத்தில் ரோம பேரரசு அழிந்து விட்டது. ரோம பேரரசுக்கு பிறகு தொடர்ந்த திருச்சபை அன்றைக்கு ரோமாபுரியில் சிறப்பாக வளர்ந்ததுனால போப் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் வாடிகன் நகரத்தை தன் தலைநகராக கொண்டு அன்று முதல் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இன்னைக்கு கடந்த 2000 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இறந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் 266வது போப் அட்டவணைப்படி. ஆகவே இது முதல் நூற்றாண்டு காலத்திலிருந்து ஆரம்பித்த ஒரு பாரம்பரியம். இதை விளங்கி கொள்ளாத கிறித்தவர்கள் அவர்கள் ஒன்றை ஒன்று மாற்றி பேசி அவர்கள் தவறாக எண்ணுவதை நான் மறுக்கிறேன். இரண்டாவது, உலகத்தில் கிறித்தவர்கள் கிறிஸ்தவ சபையின் தலை அல்லது தலைவர் என்ற ஒரு கருத்து இருக்குமானால் அது போப்பை மட்டும்தான் குறிக்கும். அதனால் the world Christianity recognize Pope as the head of the church. அவர்களுக்கு அது தெரிஞ்ச விஷயமா இருக்கு. கிறிஸ்து சபையின் தலைவராக ஆவிக்குரிய வகையில் இருந்தாலும் மனிதன் என்ற முறையில் திருச்சபையின் தலைவராக போப்பை இந்த உலகம் பார்க்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு ஒரு தனி மனிதனுடைய தலைமையை எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு திருச்சபையும் தனித்துவம் வாய்ந்த லோக்கல் சர்ச்சஸ், பிராந்திய உள்ளூர் சபைகளாக அது கருதப்படுகிறது. ஐயா, போப் அவர்கள் உருவானதுடைய ஒரு முக்கிய நோக்கம் சபையினுடைய கட்டாயமா அல்லது அது ஒரு வரலாறா? அது ஒரு வரலாறு. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தமது 12 அப்போஸ்தலர்களில் பேதுருவை விசேஷமாக பார்க்கிறார். பேதுரு என்று சொன்னால் கல் அல்லது பாறை என்று பொருள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு பேதுருவை பார்த்து, நீ பாறையா இருக்கிறாய், யூ ஆர் எ பெட்ராஸ், உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னார். இந்த இடத்துல பேதுருவை நீங்கள் முதல்ல பார்க்கிறீங்க. இந்த பேதுருவை குறித்து கடைசியில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 17வது வசனம், 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். திருச்சபையினுடைய துவக்க தீர்க்க தரிசனத்தில் பேதுருவை பார்க்கிறோம். திருச்சபையினுடைய ஆட்சி மன்றத்தில் வழி நடத்துகிற தலைவராக பேதுருவை இயேசு காண்கிறார். 3 முறை அவனிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார். 3 முறையும் அவன் பதில் சொல்லிய போது, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, ஃபீட் மை ஷீப் என்று சொன்னார். இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுலப்போஸ்தலர் குணமாக்கப்பட்ட பிறகு அவர் சபை எப்படி பார்க்கிறார்? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி
நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். பவுலப்போஸ்தலர் தமஸ்குவிலே ஞானஸ்தானம் பெற்று அப்போஸ்தலனாக மாறின பிறகு எருசலேமுக்கு வந்து பேதுருவை சந்தித்து 15 நாள் அவரிடத்தில் தங்கியிருந்தேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 12 அப்போஸ்தலர்களில் பேதுருவை ஏன் அவர் முதன்மைப்படுத்தி பார்க்கிறார், இதை நாம் கவனிக்கணும். அடுத்தது, முதல் நூற்றாண்டு காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அது ஒரு ஆழி பேரலை போல, ஒரு சுனாமியை போல திருச்சபையை தாக்கியது. அது என்னன்னா, யூத கிறிஸ்தவர்கள் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களை, அதாவது கிரேக்கர்களையும் மற்றவர்களையும், நீங்களும் எங்களைப் போல விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு யூதனும் ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையின்படி சர்க்கம்சிஷன் என்று சொல்கிற அந்த விருத்த சேதனத்தை பெற்றிருப்பார்கள். இப்போது இவங்க என்ன சொல்றாங்க, பிரஜாதிய மக்களை பார்த்து, நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க, நீங்க கிறிஸ்தவங்க தான், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறார், ஆனாலும் நீங்கள் எங்களை விட தாழ்த்தப்பட்டவர்கள், நீங்கள் எங்களுக்கு நிகராக இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கணும். இதனால சபையில மிகப்பெரிய கலகம். யாரை நம்புவது, யார் பேச்சை கேட்பது, இது என்ன நியாயம் என்றெல்லாம் ஒரு பெரும் குழப்பம் விளைந்தது. அப்பொழுது என்ன நடந்ததுன்னா, முதல் கவுன்சில், அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் மத்தியில் முதல் ஆட்சி மன்றம் ஒன்று கூடியது. இதை இன்னை வரைக்கும் கிறிஸ்தவர்கள் படித்து பார்ப்பதில்லை. எப்பொழுதுமே கத்தோலிக்கர்களை தூஷிக்கிறவர்கள், தவறாக போதிக்கிறவர்கள், இந்த புதிய ஏற்பாட்டு சபையார், இவங்கெல்லாம் கூட இந்த 15வது அதிகார அப்போஸ்தலர் நடபடிகளை படிப்பதில்லை. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா 15வது அதிகாரம் முதலிலிருந்து நீங்கள் படிக்கணும். படித்து பார்த்தீங்கன்னா, பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு வந்து அப்போஸ்தலரிடத்தில், புரஜாதியர்களுக்கு அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்ட எனக்கு இப்படி ஒரு கொடுமை நேருகிறது, யூதர்கள் யூத கிறிஸ்தவர்கள் எல்லா இடங்களிலும் வந்து கலகம் செய்கிறார்கள், இது தேவனுடைய சித்தமா, இதை தேவன் அனுமதிக்கிறாரா, இது பரிசுத்தாவினுடைய வார்த்தையா, உபதேசமா? ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஏன் பவுலடியார் நேரடியாக தேவனிடத்தில் கேட்கல, ஏன் ஆலோசனை பெற்றுக்கொள்ள? why did not Paul inspired to find out the solution? அதனால் அவன் எருசலேமுக்கு வந்து அப்போஸ்தலருடைய மன்றத்தை கூட்டுகிறார், அவர்கள் மத்தியிலே பேசுகிறார். இந்த இடத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்திருந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புரஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை ஆராய்ந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திரளினது போல அவர்களுக்கும் தந்திரளி அவளை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, கவனிங்க, நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடிய சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். இந்த பழைய ஏற்பாட்டு போதனையை பேதுரு அப்போஸ்தலர் ஒரு சிறந்த சொல்லால அடையாளப்படுத்துகிறார். அன்பேரபிள் யோக், சுமக்க முடியாத நுகத்தடி. மாட்டின் கழுத்தில் நுகத்தடியை வச்சுட்டா அந்த மாடு வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த உழவன் அதை கழட்டாத வரைக்கும் அது அப்படியே வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான். அது மாதிரி நீங்கள் சுமக்க முடியாத அந்த நுகத்தடியை நீங்கள் ஏன் புதிய கிறிஸ்தவர்கள் மீது சுமத்துறீங்க? இதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளில் நடந்த ஒரு கவுன்சில். இது நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க, இந்த ரோமன் கத்தோலிக்கம் வந்ததுனால்தான் ஆட்சி மன்றம் அங்கே போச்சு. ஆனால் முதல் நூற்றாண்டு காலத்தில் அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்திலேயே ஆட்சி மன்ற குழு எருசலேமில் இருந்தது. எந்த ஒரு கட்டத்திலும் வளர்ச்சியை நோக்கி மனிதர்கள் பயணிக்கும் போது புதிய சொல்லாடல்கள் வருவது இயல்பான ஒரு விஷயம்தான். ஒரு குழந்தை பருவத்தில் இருந்தவனை அப்படியே தொடர்ந்து நம்ம குழந்தைன்னு சொல்கிறதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயதில் மனிதனை
ஒரு குறிப்பிட்ட நபராக பார்க்கிறோம், ஒரு வளர்ச்சி பார்க்கிறோம். அதே மனிதன் பழுத்து விடும்போது அவனை தொண்டு கிழவன் என்று நாம் அழைக்கிறோம். அதனால் இதெல்லாம் ஒரு எமர்ஜிங் ஸ்டேஜ் இது. அதனால் சபை ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தலைமைத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்கிறது. ஆனால் மாற்றங்களை அனுமதிக்கிற சபை பரிசுத்தாவினுடைய வசனத்தின்படி அது நடக்கிறதா என்று நம்ம கவனிக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு கேள்வியை கத்தோலிக்கர்கள் கேட்கிறாங்க. எங்களுக்கு உலகளாவிய தலைவர் போப், அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க, புதிய ஏற்பாட்டில் போப் என்ற பெயர் இல்லையே. உண்மைதான். ஏன் இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு அது தேவையில்லை, ஒன்று. இரண்டாவது, பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு எல்லா மூப்பர்களையும் ஒன்று கூட்டினாங்க. அன்றைக்கு கூட்டப்பட்ட இடத்துல யாக்கோபு என்ற ஒரு மனிதர் இருக்கார். அவரும் எழுந்து நின்று நற்செய்தியை சொல்லுகிறார். இந்த கருத்தை 13வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 15வது அதிகாரம். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். இப்போது குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா 20வது வசனத்தில், விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்துக்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு எழுதப்பட வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். அப்போது இந்த இடத்துல சர்ச் ரூல்ஸ், சர்ச் லாஸ் பீயிங் லெஜிஸ்லேட்டட், சட்டமன்றத்தில் சட்டங்கள் உருவாக்கப்படுவது போல திருச்சபையானது அப்போஸ்தலர் காலத்திலேயே கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல புறஜாதிகள் என்று சொல்லக்கூடிய யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் விக்கிரகங்களை வணங்க வேண்டாம், செத்தவைகளை உண்ண வேண்டாம், இரத்தத்தை சாப்பிட வேண்டாம், வேசிதனம் விக்கிரகங்களுக்கு விலகி இருங்க, இது செய்தால் போதும், நீங்கள் கிறிஸ்தவர்களாக நிலைத்திருக்கலாம். ஆகவே ஆட்சி மன்ற குழு அன்றைக்கே கூடியிருக்கிறது. ஆனால் இந்த குழு கூடிய காலத்தில் இப்பொழுது நாம் படிக்கிற இந்த புதிய ஏற்பாடு முழுமையாக எழுதப்படலை. இப்போது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் எருசலேமில் சபை தொடங்கி அடுத்து வந்த ஒரு 15 ஆண்டுகளில் நடக்கிற குழப்பம் இது. அதுக்கு பிறகு பல புத்தகங்கள் எழுதப்பட்டது. அதாவது புதிய ஏற்பாடு ஏறக்குறைய முதல் நூற்றாண்டில் முடிவு பெறுகிறது. அப்படின்னா முதல் நூற்றாண்டு காலத்துக்கு பிறகு வாழ்கிற நீங்களும் நானும் மறுபடியும் எருசலேமுக்கு போய் அப்போஸ்தலரை தேடி போய் இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு புதிய ஏற்பாடு முழுமையாக இப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய யாவற்றையும் அந்த திவ்ய வல்லமையாகிய வசனம் நமக்கு தருகிறதாக இருக்கிறது. அதனால தான் பவுலடியார் சொல்கிறார், நான் உங்களுக்கு சகல சத்தியத்தையும் சொல்லிட்டேன், ஆகவே உங்கள் இரத்தப்படிகளுக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். Since we received the complete revelation of God about our salvation, about our future and judgment, there is no need of a counsel today. ஏனென்றால் தேவனுடைய வசனமே நமக்கு ஆலோசனையாக வந்து விட்டது. அந்த ஆலோசனை புத்தகங்கள் இல்லாத ஒரு காலத்தில் தான் அவங்க ஆலோசனைக்கு தேடினாங்க. ஆனால் கத்தோலிக்கர்களுடைய பிரச்சனை என்னன்னா, முதல் நூற்றாண்டு காலத்தில் தொடங்கி அமைதியாக வளர்ந்து வந்த அந்த மார்க்கம் 325 வரும்போது சீனம் அடைகிறது. முற்றிலுமாக ரோம பேரரசினுடைய அதிகாரத்தை இழக்கிறது. திருச்சபையானது அந்த தேசத்தை ஆளக்கூடிய சட்டத்தின் கீழே வந்து விடுகிறது. அப்போதான் அந்த போப் என்ற நபர் ஒரு அதிகாரமுள்ள ஒரு அரசனை போல மாறுகிறார். அதனால்தான் வரலாற்றில் 325 இந்த போப் அரசராக மாறுகிறார். போப் பிகம் an emperor. அதிலிருந்து திருச்சபையானது நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு யுத்தம்னு ஒன்று வந்தால், சண்டைன்னு ஒன்று வந்தால் கொடியை ஏந்தி செல்வாங்க. அந்த கொடியில் சிலுவை ஏந்தி சென்றார்கள். சிலுவை போர் 1, 2, 3 எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க. அதனால் இந்த வெரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த கருத்தாடல் இருந்தது. 300 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, முற்றிலுமாக கிறிஸ்தவம் ஒரு அரசியலாக்கப்படுகிறது.
அது ஒரு அரசாங்கமாக ஆக்கப்படுகிறது. ரோம நகரில் உள்ள வாடிகன் ஆட்சி பீடமாக மாறுகிறது. ஆனால் காலத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களும் பைபிளை படிக்க 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 அவர்கள் அந்த அரசியலை விட்டு திருச்சபை அரசியலுக்கு திரும்புகிறாங்க. they left the social government to a spiritual government. ஆவிக்குரிய அரசியலுக்கு வராங்க அவங்க. ஆனாலும் போப்பிலிருந்து கணக்கு பார்த்தா இப்போ இறந்து போன போப் பிரான்சிஸ் அவர்கள் 266வது நபராக இருக்கிறார். இது ஒரு தனி விஷயம். இன்னைக்கு நாம் போப்பினுடைய கவுன்சில் கீழே இல்லை, தேவனுடைய கவுன்சில் கீழே, வசனத்தின் கீழே நாம் இருக்கிறோம். அவர் இறந்துட்டார். ஐயா, இப்பொழுது போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்துட்டார். ஒரு புதிய போப்பு அவங்க தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கான வழிமுறைகள் தான் என்ன ஐயா? அது ரொம்ப ஆச்சரியமானது. உலகத்துக்கு டெமோக்ரஸி, ஜனநாயகம் என்ற ஒரு கருத்தை இந்த ரோம சபை தான் உலகத்துக்கு தந்திருக்கிறது. நீங்கள் இந்த போப்பு தேர்ந்தெடுக்கிற முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுதும் இருக்கிற வல்லரசுகள், ஜனநாயக அரசுகள் தங்கள் தலையில் கொட்டிக்கணும். காரணம், திட்டமிட்டில் இங்கெல்லாம் தலைவனாக வரான். ஓட்டுகளை திருடி அல்லவா தலைவனாகிறான், ஓட்டுகளை விலைக்கு வாங்கி தானே தலைவனாகிறான். ஆனால் போப்பு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா, இன்னைக்கு உலகத்தில் போப்புக்கு கீழே கார்டினல்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க ஏறக்குறைய 252 பேர் இருக்காங்க. இந்த 252 பேரில் இந்த 80 வயதுக்கு குறைவானவர்களில் ஒருவர் தான் போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த 80 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இந்த கார்டினலுக்கு கீழே ஆர்ச் பிஷப் இருக்கிறார், ஆர்ச் பிஷப்புக்கு கீழே பிஷப் இருக்கிறார், பிஷப்புக்கு கீழே பிரீஸ்ட் என்று சொல்லக்கூடிய போதகர்கள் இருக்கிறாங்க. இதுதான் கத்தோலிக்கத்தினுடைய அந்த மதத்தினுடைய கட்டமைப்பு. இப்போ அந்த கார்டினலில் ஒருவர் தான் அடுத்த போப்பாக மாற வேண்டும். அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த 262 பேரில் 166 பேர் தான் 80 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இந்த 80 வயதுக்கு உட்பட்டவர்கள் இப்பொழுது அவர்கள் அந்த வாடிகன் நகரில் ஒன்று கூடி அந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு தொழுகை செய்துவிட்டு அங்கே ஒரு பெரிய உணவு உறைவிடம் இருக்கிற மார்த்தா ஹால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பெரிய கட்டடம் அது. மார்த்தானா இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அந்த அம்மா உணவு செய்யறதுலேயே அக்கறையாக இருந்தது இல்லையா? அதனால் வாடிகன் சிட்டியில் அந்த ஹாலுக்கு பேர் மார்த்தா ஹால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா உணவும் அவர்களுக்கு பரிமாற இடம்னு அர்த்தம். இப்போது இந்த 162 பேரும் சாப்பிடணும் இல்லையா? ஒரு கட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு போப்பு இறந்துட்டு மறு போப்பு தேர்ந்தெடுப்பதற்கு 3 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அவ்வளோ கஷ்டமான ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அது. இப்போல்லாம் 2 வாரம் 3 வாரத்திலே தேர்ந்தெடுக்கிறாங்க. போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையா என்பதை பொதுமக்கள் வெளியிலிருந்து தான் பார்க்க முடியும். அங்கே 2 பைப் இருக்குது. கரும்புகை வந்தால் அதில் போப்பு இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, வெள்ளை புகை வந்தால் போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த 168 பேரும் அவர்கள் அங்கே ஜெபத்தோடு கூடுவாங்க. அவங்க கையில் ஒரு பேலட் பேப்பர் கொடுப்பாங்க. அதில் உங்களில் யார் போப்பாக வரணுன்றதை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேர் எழுதணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பமானவங்க பேரையும் எழுதிக்கலாம், அல்லது அவங்க பேரை கூட அவங்க எழுதிக்கலாம். ஒரு சுற்று நடந்த உடனே 1/3 மெஜாரிட்டியில் யாருடைய பேர் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. யாருடைய பேருமே இல்லைன்னா அத்தனையும் போட்டு கரும்பு புகையாக கொளுத்தி வெளியே விட்டுருவாங்க. காலையில் 2 முறை இதே மாதிரி நடக்கும், மாலையில் 2 முறை இதே மாதிரி நடக்கும். இப்படியே சுற்று மாறி மாறி வரும். கடைசியில் ஏதோ ஒரு கட்டத்தில் 3ல் 2 பேர் மெஜாரிட்டியான ஒரே ஒரு நபர் பேர் இருந்தால் அவரை தான் போப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. போப்பாக அவரை தேர்ந்தெடுத்த உடனே அவருக்காக தைக்கப்பட்ட புதிய உடை இருக்கும். அது ஒரு அற்புதமான
மாடலில் இன்னைக்கு கூட நீங்கள் போப்பு அலங்காரத்தோடு போடுவார். அது வந்து முன்கூட்டியே தைச்சி வைப்பாங்களாம். அதாவது 2-3 சைஸில் தைச்சி வைப்பாங்க. ஏன்னா யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு தெரியாது. எவ்வளோ பெரிய டெமோக்ரஸி பாருங்கள். கரெக்டாக அவருக்கு ஃபிட் ஆகிற ட்ரெஸ்ஸை அதுக்கப்புறம் அவருக்கு உடுத்துவாங்க. அவர் வெளியே கொண்டு வருவாங்க. உலகம் அதை கண்டு வியக்கும், பாராட்டும், அதை கண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவாங்க. இவ்விதமாக தான் போப்பு வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஜனநாயக முறை தான். இதில் வந்து எந்த தவறான ஒரு முறையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மதங்களில் அந்த மதத்தின் தலைவர்கள் சாதிய அடிப்படையிலும் குடும்ப அடிப்படையிலும் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்பா, அதுக்கப்புறம் அவன் பையன், அப்படி குடும்பமாக எல்லாத்தையும் ஆள்றவங்களாம் வராங்க. ஆனால் கத்தோலிக்கத்தில் வர போப் பாருங்க, ஒரு குடும்ப வாரிசாக இல்லாமல் ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். இந்த அடுத்த போப் ஒன்று ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து வரக்கூடும் அல்லது இந்தியா போன்ற ஒரு நாட்டிலிருந்து வரக்கூடும் என்று மேலை நாட்டு பத்திரிகைகள் எழுதுகிறது. காரணம் என்னன்னா, 140 கோடி ஜனங்கள் உள்ள இந்தியாவில் 2 கார்டினல்கள் தான் இருக்காங்க. ஒன்று கேரளாவிலையும் ஒன்று டெல்லியிலும் தான் இருக்கான். அதாவது 262 கார்டினலில் 2 பேர் தான் இந்தியாவில் இருக்கான். இந்தியாவினுடைய ஜனத்தொகை எவ்வளவோ அவ்வளோ பெரிய ஜனத்தொகை கத்தோலிக்கர்கள் மத்தியில் இருக்கிறது. 140 கோடி மக்கள் கத்தோலிக்கர்கள் உலகத்தில். அதனால் ஒரு புதிய போப்பை வரவேற்பதற்கு இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. ஐயா, புதிய ஏற்பாட்டில் போப் இல்லை என்றால் எந்த முறைமையின்படி சபை நடத்தப்படும் ஐயா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இதற்கான பதில் இருக்குது. எபேசியர் 4:14 நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். இந்த இடத்துல போப் இல்லை, கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார். நாம் வந்து குழந்தைகளைப் போல காற்றிலே அலைகிற ஒரு மனிதராக இல்லாமல் தலையாகிய கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை பிடித்து கொண்டு நாம் வளர வேண்டும். போப் இல்லை, ஆனால் கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், போப் இறந்துட்டாரு. அதனுடைய அடையாளம் என்ன, அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27 அன்றியும் நாம் ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரித்து நாம் நியாய தீர்ப்புக்கு எழுந்து நிற்பதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Death is appointed for all. Therefore Pope died. He is a man. ஆனால் கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அப்போது சபை எப்படி நடக்கும்னு சொன்னால் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறதுனால. அதனால்தான் சபையில் 5 வகையான ஊழியர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஒன்று, புதிய ஏற்பாட்டினுடைய ஜனநாயகத்தை பாருங்கள். சபையை நடத்துகிறவங்களுடைய தகுதி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சபை நடத்தக்கூடிய தலைவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷர்களும் தங்கள் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களும் தங்கள் பிள்ளைகளை விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களும் இப்படியே 16 குவாலிஃபிகேஷன் சொல்லப்பட்டது. இந்த 16 குவாலிஃபிகேஷனையும் உடைய ஒரு மனிதனாக இப்பொழுது இருக்கிற போப்பு கூட இல்லை. ஏன்னா அவர் திருமணமற்றவர், குடும்பமற்றவர். இது புதிய ஏற்பாட்டுக்கு நேர் ஆப்போசிட்டாக போகுது. அது மட்டும் இல்லை, சபை என்ற இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரே ஆள் சபையை நடத்த முடியாது. இதை பெந்தகோஸ்து மக்கள் கவனிக்கணும். பரிசுத்த ஆவியை பற்றி பேசுகிறவங்க என்ன செய்கிறாங்க, சபையே கபலீகரம் பண்ணிடுறாங்க, நானே என்ற அளவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் சபையை நடத்தும்போது the leaders of the church always plural. திருச்சபையினுடைய தலைமைத்துவம் பன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. 2 பேருக்கு மேலே தான் இருக்கணும் சபையை நடத்தும் போது. பாருங்கள், எபேசியர் 4ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம், அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் பன்மை,
தீர்க்கதரிசிகளாகவும் பன்மை, சிலரை சுவிசேஷகராகவும் பன்மை, சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த வசனங்களை நீங்கள் இங்கிலீஷ் புக்கில் படிச்சிங்கன்னா பைபிளில் ப்ளூரலில் இருக்குது. எல்லாத்துலேயுமே எஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. சிலரை, சிலர் என்று சொன்னாலே பன்மை தானே, ஒன்றுக்கு மேற்பட்டவங்க. அதனால் சர்ச் இஸ் ஃபுல் ஆஃப் டெமோக்ரஸி. A single man cannot lead the church. Always it's in plural. இதை இந்த நேயர்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் தேவைப்பட்டால் என்னிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த வசனத்தை படித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பதிலை நிறைவு செய்கிறேன். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடலில் போப்பு பற்றியும் அதனுடைய ஜனநாயக முறைமையை பற்றியும் ரொம்ப நேர்த்தியாக விளக்கி சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அன்பு நேயர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.